அனைவருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்களாம் வந்ததுக்கு ரொம்ப நன்றி. என்னோடய முதல் படம் எப்படி இருக்குது நீங்கள் தான் சொல்லணும். என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் ட்ரை பண்ணி நடிச்சிட்டேன். இனிமேல் நாளைக்கு படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் மக்களோட கருத்து நீங்கள் தான் மக்கள்கிட்ட நல்லபடியாக கொண்டு போய் சேர்க்கணும். நன்றி. ரெண்டு பசங்க. உங்கள் பேர் என்னம்மா? ஃப்ரெண்டா? ஷாமல் கலக்கியிருக்காங்க. நானும் ரொம்ப நல்லா பண்ணுவேன். எனக்கே ஒரு சஸ்பென்ஸ் தான் படம் பார்க்கும்போது. ஏன்னா எடுக்கும்போது இங்கே வந்து பார்த்தா எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமே. நீங்க ஃப்ரேம்ல பார்க்கும்போது அங்க ஒரு மாதிரி இருந்தோம், இங்க ஒரு மாதிரி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. செம்மையா இருந்துச்சு. மியூசிக் அண்ணா நீங்களும் விளையாண்டிங்கண்ணே. நம்ம டீம்லயே நம்ம புகழ்ந்த கூடாதும்பாங்க, ஆனா சத்தியமா புகழ்ற இடத்துலதான் இருக்கீங்கண்ணே. சூப்பரா இருந்ததுண்ணே. அப்புறம் போன்ல கூட கதையை சொல்லல, நீ வாப்பா நேர்ல பாத்துக்கலான்னாரு. நேர்ல கூட கதையை சொல்லல, இந்த சீனை மட்டும் இப்படி பண்ணு, இந்த மூடு நான் சொல்றேன் பண்ணுங்க அப்படின்னாங்க. அதை தான் நாங்க பண்ணோம். ஃபர்ஸ்ட் டைம் நாங்களே இன்னைக்கு தான் பார்த்தோம். தேங்க்யூ ஸோ மச் அண்ணா. செம்மையா இருந்துச்சுண்ணே. உள்ள போயிட்டு வந்ததுக்கப்புறம் எனக்கே ஒரு ட்ரீம் மாதிரி ரொம்ப சந்தோஷம், ரொம்ப ஹாப்பி. பத்திரிகையாளர்கள் ரொம்ப சந்தோஷம், ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அடுத்தடுத்து ஒவ்வொரு கட்டத்துக்கும் நகர்ந்துக்கிட்டே இருக்கோம். நீங்கள் தான் சப்போர்ட் பண்ணோம். பத்திரிகையாளர்களுக்கும் ஊடக சங்கங்களுக்கும் எங்களுடைய மிகப்பெரிய நன்றியை சொல்கிறோம். தேங்க்யூ ஸோ மச். யாதும் அறியாது. அனைத்து பத்திரிகையாளர்களுக்கும் வணக்கம். படத்தை எல்லாம் பார்த்துருப்பீங்க. இது வந்து மக்கள்கிட்ட போய் கொண்டு போய் சேர்க்க வேண்டியது உங்களோட கடமை. கண்டிப்பாக சேர்ப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஒரு புது குரூப்பை எங்கள் நல்ல வழிகாட்டுதலாம் எங்களை மென்மேல் உற்சாகப்படுத்துவீங்கன்னு நம்புகிறேன். நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். இங்கே வந்ததுக்கு ரொம்ப நன்றி. யாதும் அறியா இந்த படம் பார்த்துருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். ஏன்னா வந்து ஒரு வித்தியாசமான முறையில் டைரக்டர் வந்து படத்தை இயக்கியிருக்காங்க. எனக்கே ரொம்ப ட்விஸ்ட் இந்த படம். ஏன்னா லாஸ்ட் கிளைமேக்ஸ் வந்து டைரக்டர் சொல்லவே இல்லை எப்படி இருக்கும் அப்படின்னு. ரெண்டு விதமாக எடுத்தாங்க. படமாக பார்க்கும்போது எனக்கே ரொம்ப வாவ் அப்படி இருக்குது. முக்கியமாக சொல்லப்போனால் மியூசிக் டைரக்டர் இந்த படத்துக்கு ஒரு உயிரோட்டம் அப்படின்னாலே மியூசிக் தான். அதை சூப்பராக பண்ணி கொடுத்துருக்காங்க. தேங்க்யூ சார் அண்ட் வாழ்த்துக்கள். ஹீரோ தினேஷ் அவர் வந்து ஃபர்ஸ்ட் படம் மாதிரியே தெரியல, ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. ஷாமல், ஆனந்த் பாண்டி எல்லாருமே நல்லா நடிச்சிருக்காங்க. அப்புக்குட்டி அண்ணா சொல்லவே தேவையில்லை. அவருடைய எப்பவும் போல எல்லாரும் போலவும் எப்பவும் போலவும் நல்ல சூப்பராக அவரோட ஆக்டிங்கை வந்து ஸ்கோர் பண்ணியிருக்காரு. அந்த எமோஷனல் சீன்ஸ்லாம் ரொம்ப நல்லா இருக்கு. மறந்துட்டு சொல்ல வந்து ஸோ தேங்க்யூ. இந்த படத்தை எப்படியாவது மக்கள்கிட்ட ரீச் பண்ணுங்க. ஏன்னா வந்து சின்ன படங்களுக்கு தியேட்டர்ஸ் கிடைக்கிறதுக்கு ரொம்ப நிறைய போராட வேண்டியது இருக்கு. அடுத்தடுத்த படங்கள் வரிசையா வரும். ஆனா அது போக இந்த படத்துக்கு ஒரு முக்கியமான சப்போர்ட்ஸ் கொடுப்பீங்கன்னு நான் நம்புறேன். தேங்க்யூ. மறந்து போயிட்டேன். ஹலோ ஹாய், எல்லாருக்குமே வணக்கம். ரொம்ப நன்றி, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இது வந்து ஒரு படம் மட்டும் கிடையாது, இது எங்களோட ட்ரீம்ஸ் சொல்லலாம், எங்களோட எஃபர்ட்ஸ் சொல்லலாம். ஸோ ஐம் வெரி ஹாப்பி டு ஷேர் மை ஸ்க்ரீன்
with senior actors, Apukuti sir and other actors. Brana Dinesh has done really great job. படம் பார்க்கறதுக்கு முன்னாடி என்ன கிளைமேக்ஸ் இருக்கோ என்ன கதை இருக்கோ எண்ட்ல என்ன நடக்க போகுதுன்னு கூட தெரியாது. டைரக்டர்ஸ் ஆர் நெவர் டோல்ட் அஸ். இட் வாஸ் அ சஸ்பென்ஸ் ஃபார் அஸ் ஆல்சோ. வெரி கிளாட் ஸ்க்ரீன்ல பார்க்கும்போது எல்லாரும் வந்து ரொம்ப சூப்பரா பண்ணியிருக்காங்க. அண்ட் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்க. இந்த படம் வந்து இட்ஸ் வெரி குட் த்ரில்லர் கண்டென்ட். ஸோ எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். எல்லாருக்குமே நீங்க வந்து கொண்டு வந்துருங்க எங்களோட படம். தேங்க்யூ ஸோ மச். இப்படியே சப்போர்ட் பண்ணுங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. தேங்க்யூ ஸோ மச் டைரக்டர் சார் ஃபார் கிவிங் மீ திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. திஸ் இஸ் மை டெபியூட் ஃபிலிம் அண்ட் ஐம் வெரி ஹாப்பி டு ப்ரெசென்ட் அவர் என்டையர் க்ரூ. ஸோ யாது மரியனோட என்டையர் க்ரூ வந்து எல்லாம் சப்போர்ட் பண்ணியிருக்காங்க, நிறைய எஃபர்ட்ஸ் போட்டிருக்காங்க. ஸோ ப்ளீஸ் மீடியா பீப்புள் ஹெல்ப் அஸ் டு க்ரோ மோர். தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப நன்றி. படத்தோட டைட்டில் யாதும் அறியான். எங்களுக்கு தான் எதுவுமே தெரியல, ஆனா ஹீரோக்கு எல்லாமே தெரியுது. இல்ல, இது ஒரு அழகான தமிழ் பெயர் வைக்கணும் அப்படிங்கிறதுனால திருக்குறள்ல இருந்து எடுத்தோம். இதுல கதையா பார்க்கும்போது ஹீரோக்கு வந்து எதுவுமே தெரியாத ஒருத்தனுக்கு ஒரு ப்ராப்ளம் வரும்போது அவன் எப்படி ஃபேஸ் பண்ணுவான் அப்படிங்கிற ஒரு சின்ன ட்ராக் இருக்கிறதுனால இப்போ எதுவுமே தெரியாதவன்னு பேர் வைக்க முடியாது, ஒரு அழகான பேர் வைக்கணும். திருக்குறள்ல இருந்து எடுத்து வச்சோம், யாதும் அறியான். சில கனவுகள் பலிக்கும், சில கனவுகள் பலிக்காது. எனக்கு என்னன்னா போஸ்டர்ல 2026ல சிஎம் விஜய்னு போட்டுருக்கீங்க, எதிர்கட்சி தலைவர் மாதிரி சீமான காட்டிருக்கீங்க. அந்த கனவும் பலிக்காதோ? இல்ல, நான் அப்படி காட்டவே இல்லை சார். ஏன்னா கனவு பலிக்காதுன்னு பொதுவாக ஒவ்வொருத்தரோட பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்குல்ல. என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல வந்து நான் சில கனவு நடக்கணும்னு நினைக்கிறேன். அது 2026ல பார்க்கலாம். மற்றபடி இப்போதைக்கு நடக்கக்கூடாதுன்னு நினைக்கிறவங்களும் அந்த படத்தை பார்க்கணும்ல, அதனால நடக்கும் நடக்காமே போகலாம் அப்படின்னு வச்சுக்கோங்க. எது சார்? இல்ல அவருக்கு எல்லா கதையெல்லாம் தெரிஞ்சுதான் நடிச்சாரு. அது இல்ல, ஆக்சுவலா கிளைமேக்ஸ் யாருக்குமே சொல்லல. கிளைமேக்ஸ் தெரியாது, கூட தெரியாது, எனக்கு தெரியாது. அதாவது ஒரு இன்ட்ரெஸ்டிங் போயிடும் அப்படிங்கிறதுக்காக யார்ட்டையுமே சொல்லல. இது ரியல் லைஃப்ல எல்லாருக்குமே நடக்கிற ஒரு விஷயம் தானே, எல்லாருமே ஃபேஸ் பண்ணேன். ப்ரொடக்ஷன் நாங்க தானே பாத்துக்கிட்டோம். சார் ஹீரோ சார் சொல்லுங்க சார். கனவுல கொல்றப்பெல்லாம் பயங்கர ஆக்ரோஷமா இருக்கீங்க, அத்தனைக்கும் ரொம்ப சாஃப்டாவே இருக்கு. அப்படிதான் கேரக்டர் அது. ஆமா சார், நான் எப்பவுமே இன்னசென்ட் பையன். திடீர்னு இப்படி சுச்சுவேஷன் வந்ததுனால என்ன செய்யணும் தெரியாம செஞ்சுட்டேன். உங்க வீட்டு பிள்ளைய நினைச்சு மன்னிச்சிருந்தா. உங்க வீட்டு பிள்ளைய மன்னிச்சுக்கோங்க. உண்மையா சொன்னீங்களா? அவங்கள கடைசியில வந்து அவங்க உயிரோட இருக்காங்களா இல்லையா? அதான் சொல்லியிருக்கோமே. டேரக்டர் கேளுங்க சார். அதான் ஒவ்வொருத்தரோட புரிதல் சார். அது ஒவ்வொருத்தரோட புரிதல் தான் சார். அதாவது என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல கரெக்டா டைரக்டர் பேர் போடும்போது நான் என்ன கிளைமேக்ஸ் கொடுத்துருக்கணும் அதை தான் நான் சொல்ல வந்திருக்கேன். நான் 2 ப்ரீ கிளைமேக்ஸ் போஸ்ட் கிளைமேக்ஸ் வச்சிருக்கோம். கடைசியா நான் பேப்பர்ல காமிச்சது தான் நான் கிளைமேக்ஸா நம்புறேன். அதனாலதான் நான் அதை வச்சேன். சார் இது எனக்காகவும் எங்க டீமுக்காக எடுத்த படம் தான் சார். எதுல சார்? டிவிக்கே பத்தி நான் எங்கேயுமே பேசலையே சார். நான் ஃபேன் பாயா தானே பேசினேன். ஸோ ஃபேன் பாய் மூமெண்ட் உள்ள கிடைச்சிருக்கும் கண்டிப்பா. அது என்ன மாதிரி யாராவது ஃபேன் பாய் இருந்தீங்கன்னா சாட்டிஸ்ஃபைடா இருந்திருப்பாங்க சார். நான் அதை எப்படி சார் நான் சொல்ல முடியும்? நான் என்னோட கதையில் கிளைமேக்ஸ் என்னன்னு உங்களுக்கு தெரியும். நான் வந்து ஒரு 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 வேர்ல்டுக்குள்ள தானே அதை வச்சிருக்கேன். நான் பப்ளிக்கு கொண்டு வரல. என்னோட ஒரு வேர்ல்டுக்குள்ள அது இருக்கு. என்னோட ஒப்பீனியன் நான் இப்ப சொல்ல முடியாது சார். அது எனக்குள்ள தனிப்பட்ட ஒப்பீனியன். சார் அவர் ஆரம்பத்துல இருந்தே கூலா தான் சார் இருந்தாரு படத்துல. நீங்க நல்லா கொஞ்சம் நல்லா ஃபோக்கஸ் பண்ணி பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அவர் கூல் தான் எப்பவுமே. ஆமா ஆமா, அவருக்குமே அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வரும்போது எப்படி ரியாக்ட் பண்ணுவார்? பயந்து தானே ஆகும். இவரை பார்த்தா என்ன தோணுது, இவன் நம்மளையும் கொண்டுருவானோன்னு ஒரு தாட் அவருக்கு இருக்குல்ல. ஸோ அதுக்கேற்றாப்புல ஒரு ரியாக்ஷன் கொடுத்தாரு அவர். அவருக்குமே இன்னைக்கு தான் அவருக்கு படமே பாக்குறாரு. அவரு இன்னைக்கு தான் படம் பாக்குறாரு. டைரக்டா எதையும் காட்டக்கூடாது. டைரக்டர் காட்டக்கூடாதுன்னு சொன்னாரு. டைரக்டர் காட்டக்கூடாது சொன்னாரு.
எல்லாம் டைரக்டரோட ஸ்கிரிப்ட், அதுபடி நான் செஞ்சேன், அவ்வளோதான். விஷால் வியூ வந்து கண்டிப்பா பெரிய படங்கள் வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்து மக்கள்கிட்ட போய் சேர்ந்துரும். அது வந்து அவங்க அதுக்கான விளம்பரமும் பண்ணிக்குவாங்க, நல்லா இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் விளம்பரம் பண்ண முடியும். சின்ன படங்கள் நல்ல படங்களை வந்து நீங்க போய் சொன்னாதான் விளம்பரம் அவங்களுக்கு தெரியும், இல்லைன்னா வந்து இது வந்து மக்களுக்கு தெரியாது. இப்போ யாது மரியாதை மாதிரி ஒரு படம் வந்து நீங்க என்னதான் வந்து விளம்பரம் பண்ணி அது சொல்ல நீங்க போய் சொல்லன்னு வச்சீங்க, நல்லா இருக்குன்னு சொல்லனா கண்டிப்பா வந்து மக்கள் மத்தியில போய் தெரியாது. ஆமா, அப்படிங்கிறப்ப இந்த மாதிரி சின்ன படங்களுக்கு வந்து கண்டிப்பா நல்லா இருக்க படங்களை வந்து வெளியில சொல்றது இது மீடியாக்காரங்களுக்கு ஒரு அத்தியாவசியமான ஒரு விஷயம் தான். அது அவரு பாயிண்ட் ஆஃப்ல அவர் ஒன்று சொல்லியிருக்காரு, அது ஏற்றுக்க முடியாத விஷயமா இல்லை. ஒரு சின்ன படங்களுக்கு அது பாதிப்பாக தான் இருக்கும். பெரிய படங்கள் அது தானே ஆட்டோமேட்டிக்காக அவங்க விளம்பர போக்கஸ் அதிகமாக இருக்கும், எல்லாமே இருக்கும். ஒரு படம் ரிலீஸ் பண்ணும்போது பல கோடி ரூபா செலவு பண்ணுவாங்க. இங்கே வந்து அப்படி இல்லைல்ல, சின்ன படங்கள் அப்படி இல்லை. உங்களை மாதிரி யூடியூப் விளம்பரங்கள் இது போய் சேர்க்கும் போது தான் அது மக்கள்கிட்ட போய் சேரும். சின்ன படங்களுக்கு கண்டிப்பா விளம்பரம் தேவை, உங்களுடைய ஒப்பீனியன் கண்டிப்பா தேவை, பத்திரிகைகளோட ஒப்பீனியன் கண்டிப்பா தேவை. நாளைக்கு வந்து உங்க படத்தை ரிவ்யூ எடுக்கலாம்னு எடுக்கிறாங்க. ஏன்னா வந்து அவர் சொந்த வார்த்தை வந்து வெளியே போய் எடுத்துன்றாங்க. நான் வெளியில வந்து எடுக்கிறதுக்கு நாங்க ஆள் கிடையாது. மீடியா ஆளுங்க வந்து என்னன்னா பப்ளிக் ரிவ்யூனா நாங்க போய் உள்ள பிஆர் எங்களை கூப்பிட்டு இன்வைட் பண்ணா போய் நாங்க எடுப்போம். எங்க தியேட்டர்ல தான் எடுப்பீங்க? தியேட்டர்ல அவர் என்ன சொன்னா தேட்டருக்கு வெளியே போய் நீங்க எடுத்துக்கங்க, படம் பார்த்துட்டு வந்து நீங்க பேசுங்க அப்படின்றாரு. நாங்க வந்து படம் இங்கேயும் பார்த்துருவோம், படம் பார்த்துட்டு தான் போய் அங்க போய் கேள்வியை கேட்கணும். அப்படி இருக்க பட்சத்துல வந்து சின்ன படம் நசுக்கப்படாதா? கண்டிப்பா நசுக்கப்படும் தான் நான் சொல்றேன். இது வந்து நீங்க போய் சொல்லும் போது இந்த படம் நல்லா இருக்குன்னு இமீடியட்டா ஒரு சின்ன படங்கள் வந்து மக்கள் உள்ள வருவாங்க. இப்போ மற்ற ஆர்டிஸ்ட்லாம் தெரியும், இந்த ஆர்டிஸ்ட் விஷால் தெரியும், கமல் சார் தெரியும், அவங்களாம் பார்த்துட்டு உள்ள போயிடுவாங்க. சின்ன படங்கள்ங்கிறப்ப அப்படி கிடையாது, இந்த படம் நல்லா இருக்குன்னு சொன்ன பிறகுதான் அந்த படத்து உள்ள தியேட்டர் உள்ள வருவாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பா அப்படி கூட சொல்லலாம். அவரு 5 கோடி ரூபாய்க்கு மேலதான் படமே பண்ண முடியுங்கிறாரு. இந்த படம்லாம் 5 கோடி ரூபாய்க்குலாம் நாங்க படம் பண்ணல, ஒரு சின்ன பட்ஜெட்ல பண்ணிருக்கோம். 5 கோடி எத்தனை கோடி சொன்னாரு? 5 கோடியா? எத்தனை கீழே படம் பண்ண முடியாது. ஏன்னா அப்படின்னா தொழில் முடங்கிரும் நண்பா. சின்ன புடிசஸ் வரனால தான் சின்ன சின்ன நடிகர்களும் பொழைக்கிறாங்க, சின்ன சின்ன மீடியாக்களா இருக்கட்டும், எல்லாமே தொழில் நல்லபடியா போயிட்டு இருக்கு. அப்படிங்கிறப்ப வந்து சின்ன படங்கள் எடுக்கப்படணும். ரெண்டுமே கலந்துதான் அந்த காலத்துல இருந்து இந்த காலத்துல இருக்கு. பெரிய படம் தான் மட்டும் எடுப்பா தியேட்டர்ல படம் இருக்காதுங்க. மாசத்துக்கு 4 படம் தாங்க வருது, 5 படம் தான் வருது. அப்புறம் எப்படி உங்களுக்கு வந்து எல்லா நாளும் தியேட்டர்ல படம் போட முடியும், எல்லாரும் சம்பாதிக்க முடியும்? சின்ன படங்கள் எவ்வளவு படம் ஓடி இருக்கு, அதையே நம்ம சொல்றதே இல்லை. பட்ஜெட்ல படங்கள் ஓடி இருக்கு, அதெல்லாம் நீங்க கேள்வி கேளுங்க. 2026ல வந்து சிஎம் அவர்கள் போட்டிருக்கீங்க, ஆனா கடைசியா வந்து அவர் கனவையே ஆக்கிட்டீங்களா? அது அப்ப அது கனவாவும் போயிடுமோ சார்? ஆல்ரெடி இந்த கேள்வி கேட்டாங்க. இப்போ நான் என்னோட கனவுக்கான பயிற்சி நான் எடுத்திருக்கலாம் சார். இப்போ டைரக்டர் ஆகணும் என்னோட கனவு. வந்து ஒரு நிறுவனத்துல இருக்காரு, அவர் கனவாயிடுமோன்னு கேட்கிறேன். அதான் சார், அவரை விட்டுருங்க. டைரக்டர் பாயிண்ட் ஆஃப் வியூல நான் என்ன சொல்லணும்னா, நான் டைரக்டர் ஆகணும்னு ஒரு கனவு கண்டா, அதுக்கு நான் பயிற்சி எடுத்ததுனால ஏதோ என்னால இங்க வர முடிஞ்சது. அதே மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கனவு இருக்கும். நீங்க சொல்ற இந்த கேட்ட கேள்விக்கு அவருக்கு ஒரு கனவு இருக்கும்ல, அதுக்கான முயற்சி அவர் எடுக்கும்போது அவர் கண்டிப்பா வரலாம். அதை நம்ம நிர்ணயிக்க முடியாதுல்ல சார். பகிரங்கமா நான் விஜய் ரசிகர் தான் அப்படின்னு ஆமா சார். நீங்க ஆவேசமா பேசுனீங்க. ஆமா சார். அதனால இந்த கேள்வியை மீண்டும் பண்ணி கேட்கிறேன். சரி. ஏன்னா நீங்க வந்து இது கனவாவே ஆக்கிட்டீங்கல்ல சார், இது கதைக்கு தான் சார் கனவு. நீங்க வந்து அவருக்கு சப்போர்ட் பண்றீங்களா? இல்ல சார் நான் என்ன சொன்னேன், படத்தை படமா பார்த்து